கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, ஒரே சபைகளில் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். விசுவாசிகள் இருக்கிற வீடுகளில் உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். கர்த்தரின் திருவிருந்து பக்தியோ நதையருந்து ஆயத்த தோடின்று அதில் சேர்வதே நன்று. ஆயத்த தோடின்று அதில் சேர்வதே நன்று. சுத்த நல் மனசாட்சி இரத்தத்தால் தெளிக்கப்பட்ட சுத்த நல் மனசாட்சி இரத்தத்தால் தெளிக்கப்பட்ட உத்தம இருதயம் மேத்தவும் அவசியம். உத்தம இருதயம் மேத்தவும் அவசியம். கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடதையருந்து நமது பஸ்கா இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அதை நினைவு கூறும்படி இதை செய்வீர் அவர் வருமளவும். கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடதையருந்து. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 2 Chronicles 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தை ஆசாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாவுடைய முந்தின நாட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 14:8-9 அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா யூதாவிலே 3 லட்சம் பேரும் 2,80,000 பேர் பென்யமீனில், டோட்டலி 5,80,000 people ஆர் இன் த ஆர்மி ஆஃப் ஆசாவுடைய சேனையிலே இங்கே 5,80,000 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அவர்கள் பராக்கிரமசாலி. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். 9th verse. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். ஸோ இன் ஆசா சைட் they have 5,80,000 people. இந்த எத்தியோப்பியன்ஸ் அந்த சேரா என்பவனுடைய சைடில் பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ கணக்கு பார்த்திங்கன்னா ஆசாவுடைய சைடில் கொஞ்சம் மைனாரிட்டியாக தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு யுத்த சூழ்நிலையிலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு
லேசான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். தேவன் அந்த யுத்தத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எத்தியோப்பியர் முறிந்து விழுந்தார்கள். 13வது வசனம், அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக ஒருங்கி போனார்கள். See, whenever we depend on God, the Lord comes and fights our battles. நம்ம ஆண்டவரை டிபெண்ட் பண்ணாமல் நானே இந்த யுத்தத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுய பலத்தில் போகும்பொழுது we may face defeat. ஆனால் இங்கே பார்க்குறோம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியாவின் ராஜாவின் இராணுவம் உம்முடைய கைக்கு தப்பி போயிற்று. ஃபஸ்ட் டைம் எத்தியோப்பியருக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வரும்பொழுது அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். செகண்ட் டைம் என்னாச்சுன்னா, 6வது அதிகாரத்தில் ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே முதல் வசனம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் போக்கு மரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களெல்லாம் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜா கிட்டக்க அனுப்பி அவனுடைய ஹெல்ப்பை கேட்குறான். டு ஃபைட் அகெயின்ஸ்ட் பாஷா த கிங் ஆஃப் இஸ்ரேல். ஏசா இஸ் டிபெண்டிங் ஆன் த பென்ஹடட் கிங் ஆஃப் சிரியா. அப்படி சார்ந்து கொண்டதுனால என்ன ஆச்சுன்னா, சீரிய இராணுவம் அவனுடைய கைக்கு தப்பி போயிற்று. அப்பொழுதுதான் இந்த வார்த்தை அனானி என்கிற அந்த ஞானதிஷ்டிக்காரன் மூலமாக சொல்லப்படுகிறது. தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 15-17 பார்க்குறோம், மேடைகளோ இஸ்ரவேல் தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாக இருந்தது. அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவனுடைய இருதயம் உத்தமமாக இருந்தது. எப்பொழுது அவன் மென்னுடைய சப்போர்ட், மற்ற ராஜாக்களுடைய சப்போர்ட்டை நாடி போனானோ அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த உத்தம இருதயம் அவனுக்கு குறைவுப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்து நமக்கு இருக்கிற செல்வாக்கையோ இல்லை மனித பலத்தையோ நம்முடைய கல்வியையோ எதையுமே நாம் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது த லார்ட் வில் ஃபைட் அவர் பேட்டில்ஸ். கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை அவருடைய கையில் எடுத்து நடத்துவார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உத்தம இருதயத்தோடு நாங்கள் ஆண்டவரே உம்மை பின்பற்ற உம்மையே சார்ந்து கொண்டு ஆண்டவரே வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.